எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான செய்முறை என்னன்னு பார்த்துடலாம். அடுப்பில்ங்க நல்லா அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுங்க. அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. இந்த பால் நல்லா நமக்கு ஒரு கொதிச்சு வரணும். இங்கே ஒரு சின்ன பவுல்லங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைக்கிறதுக்கான பாலை இந்த 1/2 லிட்டர் பால்லேருந்து எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை இந்த கார்ன்ஃப்ளவரோடு சேர்த்துங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம பாலை காய்ச்சறதுக்கு முன்னாடியே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாங்க. ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை பாலோடு சேர்த்தும் பொழுது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் தங்காமல் கிடைக்குங்க. இங்கே ப்ராசஸ் உங்களுடைய விருப்பங்க. பாலை காய்ச்சினதுக்கப்புறமாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி பச்சை பாலில் கலந்து வச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் பாலை காய்ச்சிக்கலாம். உங்களுடைய விருப்பங்க. மிதமான தணலில் நீங்கள் பாலை காய்ச்சுங்க. பொங்கி வரும்பொழுதெல்லாம் அதை கரண்டியில் சுற்றி எடுத்து விட்டுட்டு இது மாதிரி காய்ச்சுங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போல் நம்ம பாலை காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு பால் கொஞ்சமாக திக்காக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது மாம்பழத்துடைய சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ நம்ம பண்ணிக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறங்க நல்லா சர்க்கரை நமக்கு இலகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 4 நிமிஷம் போல் நம்ம பாலை மிதமான தணலில் காய்ச்சிக்கிட்டோம்னா இன்னுமே நமக்கு பால் திக்காய் கிடைக்கும். இது மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்க போகிறோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு பாலில் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு சேர்த்ததுக்கப்புறமாங்க கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்த்ததுக்கப்புறமாங்க கிட்டத்தட்ட 30லேருந்து 45 செகண்டுக்குள்ளேயே நமக்கு பால் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நமக்கு பாலுடைய இந்த கலவை ரெடி ஆயிடுச்சுங்க. முடிஞ்சளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பயன்படுத்தும் பொழுது பச்சை வாசனை போயிடுச்சான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த ப்ராசஸ்க்கு போங்க. இப்போ இந்த பால் கலவையை நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்க போகிறோங்க. மேங்கோ பல்ப்பு எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3/4 கப் அளவுக்கு மாம்பழக்கூழ், அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பால் கலவை, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுங்க நல்லா ஓட்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக நமக்கு மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான கலவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கலவையை இப்போ நம்ம ஃப்ரீசரில் எப்படி செட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஐஸ்கிரீம் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் கலவையை நிரப்பிக்கிங்க. இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமாங்க நான் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ண இந்த மேங்கோ ஸ்குவாஷை ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமாங்க ஒரு ஃபோர்க்கை வச்சு டிசைனாக வரணுங்கிறதுக்காக நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் கலந்து விட்டு எடுத்துக்க போகிறேங்க. அப்படி செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்குது. இதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மேங்கோ கலவையை இது மேலேயே ஊற்றிட்டுங்க. மேலே திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேங்கோ ஸ்குவாஷை சேர்த்து அந்த டிசைன் பண்ணிக்க போகிறோங்க. இந்த மேங்கோ ஸ்குவாஷ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் மேங்கோ ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோங்க. நான் இந்த ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க ஒரு முறை அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நமக்கு மாம்பழ ஐஸ்கிரீமுக்கான கலவை பாக்ஸில் ஊற்றி செட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக மூடிங்க. ஃப்ரீசரில் 8லேருந்து 10 மணி நேரம் போல் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக
மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்டங்க 10 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து இந்த ஐஸ்கிரீமை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வந்து இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் கலர் எவ்வளவு அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாம்பழ ஐஸ்கிரீமை சர்விங் பவுலில் எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஸ்கூப்பரை வச்சோ இல்லாட்டி இது மாதிரி நல்லா உருண்டையாக இருக்கக்கூடிய கரண்டியில் வந்து ஸ்கூப் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துடுங்க. நல்லா உருண்டு பந்து மாதிரி வந்துடுச்சு. தேவையான அளவுக்குங்க ஐஸ்கிரீமை நல்லா இது மாதிரி ஸ்கூப் அவுட் பண்ணி அந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றினதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீம் மேலே மேங்கோ ஸ்குவாஷ் வந்து ஊற்றிக்க போகிறோம். இது இன்னுமே ரிச்சான ஃப்ளேவரை நமக்கு கொடுக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ ஸ்குவாஷை வந்து இந்த ஐஸ்கிரீம் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக விருப்பப்பட்ட குங்குமப்பூவை வந்து லைட்டாக இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான அட்டகாசமான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.